ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இது ஸ்டார்டிங்கே கண்ணாடி போட்டுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறானேன்னு பார்க்குறீங்களா? இது திவானியாவில் இருந்துச்சு, பாபாவோட கண்ணாடி. சரி, அதான் போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், தம்மைலுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. சும்மா தொடச்சி விட்டு, கையில் துண்டு பார்த்துருப்பீங்க, தொடச்சி விட்டு இப்போ போயிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வரணும் வெளியில். இங்கே நியூஸ் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா நைட்டே வந்துடும்னா நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா விடிய காலையில் தான் டெலிவரி பண்ணுவாங்க. நைட்டு ஒரு 12 மணிக்கு போல் பிரிண்ட் ஆகி 11, 12 அந்த மாதிரி பிரிண்ட் ஆகி 12 டிஸ்ட்ரிபியூட் ஆகி மணி ஒரு 5, 6 மணிக்கெலாம் வீட்டில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நியூஸ் பேப்பர். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங்கே வந்துடும், ஒரு 7, 8 அந்த டைம்லேயே இங்கே நியூஸ் பேப்பர் வந்துடும். ஆனால் ஒரு சில இது டெலிவரி பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம காலையில் எடுப்போம், இல்லைன்னா நைட்டே 10 மணிக்குள்ளார நியூஸ் பேப்பர் வந்துடும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு டைம் இல்லாததால் இப்போ போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், வெளியில் இருக்கும். சரி, இப்போ நம்ம டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இந்த ஊரில் பார்த்திங்க அப்படின்னா 3 நியூஸ் பேப்பர் வரும். ஆக்சுவலாக இந்த ஊரில் எத்தனை நியூஸ் பேப்பர்னு தெரில. நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க. இந்த 3 நியூஸ் பேப்பர் வரும். இது வெளியில் ஒரு ரவுண்டாக ஒன்று வச்சுருப்பாங்க, மழை பெஞ்சு நனையாத மாதிரி சைடில் மட்டும் போட்டு விட்டு போயிடுவாங்க. மழை பெஞ்சு நனையாத மாதிரி இல்லை, மழையே வராதிங்க அதிகமாக. சரி, எதுவாக இருந்தாலும் மழை பெஞ்சாலும் நனையக்கூடாதுன்றதுக்காக ஒரு ரவுண்டு ஒரு பாக்ஸு அது சைட்லேருந்து போட்டு விட்டு போயிடுவாங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். சரி வாங்க, டீ காஃபிலாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு க்ளீனிங் ஒர்க் தான் பண்ணணும். க்ளீனிங் ஒர்க் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் எப்பயும் சாப்பிட்ற மாதிரி ரொட்டி, மீன் குழம்பு, விஜய் எடுத்துகிட்டு வந்திருந்தாப்புல மீன் குழம்பு, ரைஸும் எடுத்துகிட்டு ரைஸ் போட்டு ரைஸ் சாப்பிட்றாப்புல. நம்மளுக்கு காலையில் ரைஸ் வேணான்ட்டு ரொட்டியே ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா 3 வேலையே ரைஸ் சாப்பிட்டா ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் ஒரு வேளை ரொட்டி, 2 வேளை ரைஸு. குழம்பு மீறும், அதனால் மதியானம் டீ சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ பண்ணுறேன். லன்ச் டைமு. இப்போ லன்ச் பார்த்திங்க அப்படின்னா மீன் பிரியாணி வச்சுருந்தாங்க. ஸோ மீன் நம்மளுக்கு வராது, அவங்க அந்த பெரிய மீன் சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு மீன் இல்லாமல் ரைஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ரைஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஊறுகாய் தொட்டுக்கிறதுக்கும் நேற்று வச்ச மீன் குழம்புல முருங்காய் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி 4:30 ஆகுது. இப்போ கிச்சனுக்கு தான் போயிட்டுருக்கேன். நேற்று தர்பூசணி வெட்ட சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி தர்பூசணி கட் பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் ஃபஸ்ட்டு கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு வந்துடணும். பழம் கட் பண்ணுறதுக்கான பெரிய கத்தி எடுத்துக்கணும். தர்பூசணி எடுக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் தர்பூசணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பிளேட் எடுத்துகிட்டு வரேன். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டு தான், அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஆட்கள் அதிகமாக வந்தால் 2 பிளேட் கேட்பாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு பிளேட் போதும். பிளேட் கட்டியாச்சு, இங்கே வச்சாச்சு. இப்போ ஸ்லைஸ் போடலாம். நான் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்லைஸ் போடுவேன். ஸோ இந்த தடிமனுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சா, அப்படியே கட் பண்ணி துண்டாக கட் பண்ண வேண்டியதான். இதுதான் பீஸ். ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணி கட்டில் வைக்க வேண்டியதான்.
ஸோ நேத்திய மாதிரி நமக்கு கொஞ்சம் எடுத்தாச்சு. இது கொஞ்சம் முழு பீஸாகவே எடுத்துக்கிட்டேன், ஏன்னா இதுலேயே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா டீ கடைக்காரர் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாப்புல. ஸோ அதனால் எடுத்துகிட்டு இருந்தாச்சு. வாங்க உள்ளார போய் சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தோட்டத்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7:20 ஆக போகுது. 7:18 ஆகுது. அவுட் சைட் டெம்பரேச்சர் 47 டிகிரி செல்சியஸ். இப்போ என்ன டியூட்டி அப்படின்னா, பசங்க வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. அதுதான் வந்து கிளம்புறேன். வண்டி ஆன் பண்ணி ஏசி போட்டிருக்கேன். வந்துட்டாங்க. சரி, ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன். டின்னர் டைம். மதியானம் சாப்பிட்ட சேம் சாப்பாடு தான். திவானியாலேருந்து 2 முசுக்கில் வந்துருந்தது, சம்முன்னு சொல்லுவாங்க. சரி, இதை சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இதை சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதோட வீடியோ முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.